ஹலோ. சொல்லுங்கள. கிளம்பியாச்சு. பஸ்ஸே இல்லையாம்ல. நாளைக்கு காலங்காத்தால தான் பஸ் இருக்கான். காத்தால இருக்க பஸ்ஸை பிடிச்சி எப்போ கிளம்புறது ஊருக்கு? அதுங்களாட்டி உங்க அண்ணனே எல்லா பொங்கலையும் திட்டி போடுவாங்க. அதுதான் ஒரு வேன் கிளம்புச்சு, அதில் ஏறிட்டேன்ல. சரி உங்க அண்ணனை சொன்னே உடனே முனப்பு வந்துருமே. சரி சாப்பாடுக்கு போயிட்டு வாங்க, அப்ப கூப்பிடுறேன். என்னனே நம்ம ஊர் திருவிழா கணக்கா சவுண்டு கிழியுது. பாத்தியத்துக்கு ஒண்ணுன்னு 6 வச்சிருக்காங்கல்ல, சும்மா பிரிப்போம்ல. அண்ணா நகர் ஆண்டாளு கைனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எதுக்குற ஆண்டா தண்டாளு கைத்தடிக்க ஐசிஎஃப்ல எதுக்குற ஆண்டா தண்டாளு அண்ணா நகர் ஆண்டாளு. என்னண்ணே வண்டி ரிப்பேரா? ஆமாம், மெக்கானிக் கால் பண்ணேன், இன்னும் யாரையும் காணோம். இந்நேரத்துக்கு யாருன்னே வருவா? நான் வேணாலும் பார்க்கட்டானே. உங்களை பார்க்க தெரியும்? தெரிஞ்சதை பார்க்க வேண்டியது. என்னண்ணே நீங்கள் அந்த ஐயோ அண்ணே பெரிய மலையா இருக்கும் போல இருக்குண்ணே. அண்ணே நீ போனேன். இல்லை பரவாயில்ல அண்ணே, நீ உள்ள போனேன். அண்ணே நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள போனேன். பண்ணுங்க ஓகேவா? சரிண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணே அண்ணே என்னண்ணே நீ எங்க போறீங்க? நான் வாடிப்பட்டி போட்டுனே, கொள்ள தூரண்ணே. நானும் அதெல்லாம் போகிறேன், ஏறுங்க. நானா? அட ஏறுங்கண்ணே. சரிங்களா, கதை சாத்துங்க. அண்ணன் எந்த ஊரு? நான் சென்னை தான், ஒரு முக்கியமான வேலையாக வயலூர் போயிட்டுருக்கேன். என்னண்ணே பொங்கல் அதுமா ஊரில் இல்லாமல் வெளியூர் கிளியூருன்ட்டு? நில விஷயமா போயிட்டுருக்கேன், தள்ளி போட முடியாது. என்னண்ணே நீ? ஹலோ என்னாப்புலா? இல்லைப்புல, பஸ் இல்லைன்ட்டு வேனை பிடிச்சேன், வேனை விட்டுவிட்டோம்ல. அப்புறம் ஒரு நல்ல மனுஷர் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாருப்ல. ப்ளஸரில் வரேன். சரி புள்ள, நீ தூங்கு. அண்ணே செட்டை கிட்ட போட்டு வருது, பாட்டை கேட்டு ஜாலியா போலாம்ல. பேரா இருக்கு விடுனே, நம்மகிட்ட தான் தியேட்டரே இருக்குல்ல. எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தேவே பண்டீது சொர்க்கம்
கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கல்யாண மாலை கொண்டாடும் ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ குழந்தை வேணும். ஐ வாண்ட் திஸ் டு பி ஹோம், அ ஃபேமிலி. ஜே, உனக்கு அது புரியல. நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்கிறேன். நம்ம 2 பேரும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எதுக்கு மிஸ் பண்ணோம்? நாம் அப்ராட் போய் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணுவோம். வி கேன் கெட் வாட் வி வாண்ட். பிளான் பண்ணுவோம். வி கேன் லீட் அ பெட்டர் ஃபியூச்சர். யோசிச்சு பாரு. 2 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால முடியாது. ஐம் சாரி ஜே. ஐ வாண்ட் டு பி a hero for my kids. நிறைய ஏர்ன் பண்ணோம். அவங்க எது கேட்டாலும் என்கிட்ட இருக்கணும். இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆக நான் தயாராக இல்லை. எனக்கு எப்போ குழந்தை வேணாம். ஐ நீட் மணி அண்ட் டைம். எப்போ எப்போ ஜே? ஃபோர்ஸ் பண்ணாத. இன்ஃபேக்ட் நீ ஃபோர்ஸ் பண்ணால் தான் ஐ மேரிட் யூ. இல்லைன்னா யோசிச்சிருப்பேன். வாட் டு யூ மீன் இட்? ஐயோ அண்ணே என்னாச்சு? காசுடா வெளியிடு. பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? எல்லாத்தையும் எடு. வெளியிடு. நீ வரல. குத்திடுவேன்டா. குத்திடுவேன். வரல. கிட்ட வரல. கிட்ட வரல. உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் எடு. உங்ககிட்ட தான் இருக்கு. கையில என்ன வச்சிருக்க? குடு. 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 மோத கழட்டு. குடுத்துறேன். மோத கழட்டு. போடுறேன். குடுத்துறேன். குத்திடுவேன்டா. குடு. நீ வராத. குடுடா. மோத குடு. என்னண்ணே அவன் கத்தி வச்சு குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கான். குத்துன என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த மோதிரம் என்ன அவ்வளோ காஸ்ட்லியா? அண்ணே வாணே, இந்த இருக்குண்ணே வீடு. வாணே இல்லைண்ணா வாணே. மதுக்குட்டி, என் செல்லம், என் பொண்ணுங்க. உட்காருங்க. சாப்பிட்டியா கண்ணு? பார்த்துனே. நல்லா உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. ஐயோ அண்ணே, டீ சாப்பிட்றீங்களா? இல்லை முதல் குடிக்க தண்ணியை குடுறே. சென்னையிலேருந்து அண்ணன் தம்பில் நம்மளை கூப்பிட்டு வந்தாரு. அதான் வரசா வந்தாச்சு. சென்னையில் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நம்ம பூங்குடி ஊர் இருக்குல்லடி, அங்கே ஏதோ நிலம் வச்சுருக்காங்களாம். அது விஷயமா வந்திருக்காங்க. உங்களுக்கு கொடுத்தவ எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாளா? கண்டுக்கிட்டலான்னு பார்த்தியானே. வட்டிக்கு காசு வாங்கி விட்டேன்னு கோவம், அதான் முனைச்சிக்கிட்டா. இதை பார்த்தியானே, இந்தா இருக்கு. இந்த மொக்கில் போனால் சுட சுட போட்டு தராங்க. இங்கே இல்லாதா? இல்லை சந்தையில் இல்லாத துணிமணியா? காணாத கண்டது மட்டும் துள்ளி விளையாடுது. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. இதை போது பத்தியானே, இது நமக்கு தான். நல்லா அடித்து சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் பஸ்ஸை பிடிச்சோமா ஊருக்கு போனோமா போய் பொழப்பா பார்த்தோமான்னு இருப்பானே. இதுக்கு மேலே என்னென்ன வேணும்? சந்தோஷமா இருக்கேனே. கிளம்புறேண்ணே. சரிண்ணே.
இங்கே பார்த்தீங்களா ஃபோனில் என்ன திட்டுனா இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதானே. ம். இந்த மோதிரம் ரொம்ப வசதியான்னு கேட்டீங்களே, இது வெறும் பித்தளைண்ணே. அவளுக்கு தங்கம் பித்தளைலாம் பிரிக்க தெரியாது. முத ஆசைப்பட்டு கல்யாணத்துப்பா போட்டா தொலைச்சிட்டா கஷ்டப்படுண்ணே. அதுக்குன்னு கத்தியை காமிச்சு கேட்டால் கொடுத்துருவோமா? அண்ணே இந்த சைடு வந்தால் மறக்காம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருண்ணே. ஓகே கண்டிப்பாக. சரிண்ணே. ஒவ்வொரு பயணத்தோட முடிவிலும் வீடு திரும்பும்போது நாம சுமந்து வர உணர்வுகள் நிறைய. சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, ஏக்கம்னு எவ்வளவோ. ஆனால் ஒரு சில பயணங்களும் அதில் நாம் சந்திக்கிற மனிதர்களும் நம்மளை ஆழமாக பாதிக்கிற ஒரு புத்தகம் மாதிரி. சில நேரம் வாழ்க்கையோட அர்த்தத்தையே நமக்கே புரிய வைக்கும். It was one such journey, and he was one such man. ஊருக்கு போகிறேன்னு சொன்ன? போனேன், வந்துட்டேன். I'm so sorry. ஏய் வாட்ஸ் திஸ்? பட் நீ வாங்கி கொடுத்த மொக்க ஐஃபோனை விட இது எவ்வளவோ பெட்டர்.